வெல்கம் டு 5 Minute Videos. ஒரு பாடல் உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு லிரிக் ரைட்டர், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு சிங்கர்னு நிறைய பேரோட பங்களிப்பு கண்டிப்பா தேவை. அப்படி உருவாக்கப்படுற ஒரு பாடல் வெளியாச்சுன்னா அதுல யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் கண்டிப்பா சேர்ந்தே வெளியாகும். அப்படி வெளியாகிற ஒரு பாடல் எவ்வளவு பழைய பாடலா வேணா இருக்கலாம், பட் ஸ்டில் கண்டிப்பா அதோட ஆரிஜினை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். என்ன அதுக்குன்னு கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது வரும். அப்படி எந்த விதமான டீடைல்ஸையும் கண்டுபிடிக்க முடியாத சில பாடல்களும் இங்க இருக்கு. அப்படிப்பட்ட பாடல்கள்ல ஒண்ணுதான் லைக் த விண்ட்ன்ற ஒரு பாடல். இன்டர்நெட்டோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் சாங்கா பார்க்கப்படுற இந்த பாடலை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். காப்பிரைட். இந்த ஒரு வார்த்தையை ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமா இளையராஜா அவரோட பாட்டை அனுமதி இல்லாம பயன்படுத்தினதா பல்வேறு நபர்களுக்கு இந்தியன் காப்பிரைட் லாக்கு உட்பட்டு நோட்டீஸ் அனுப்பினதை கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா நமக்கு இந்த விஷயம் புதுசு தான். ஆனா உலகளவுல இந்த காப்பிரைட் ப்ராப்ளம்ன்றது ரொம்ப வருஷமாவே இருந்து வருது. அண்ட் நிறைய பேர் இது சார்ந்து பல்வேறு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு இருக்காங்க தான். ஆனா அப்படி எந்த விதமான ஒரு காப்பிரைட் கிளைமும் இல்லாத ஒரு பாடல் தான் லைக் த விண்ட். இப்ப வரைக்குமே இந்த பாடல் எப்போ யாரால உருவாக்கப்பட்டுச்சுன்னே தெரியல, மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இதோட ஆரிஜினை பத்தி தேடும்போது சில சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இது ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல ஒளிபரப்பாகும் போது ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு சாங். ஒருவேளை இந்த சாங் மட்டும் ரெக்கார்ட் செய்யப்படாம போயிருந்தா கண்டிப்பா இப்படி ஒரு பாடல் இருந்ததை பத்தி யாருக்குமே தெரியாம கூட போயிருக்கும். சோ இந்த விஷயத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது 1984ல டேரியஸ்ன்ற ஒரு டீனேஜர் நார்த் ஜெர்மனில செயல்பட்டு வந்த நாட் ஃபியூச்சர் ரன் ஃபங்க், சுருக்கமா என்டிஆர்னு அழைக்கப்பட்ட ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல பிராட்காஸ்ட் செய்யப்பட்ட பாடல்களை அவங்கிட்ட இருந்த சாங் ரெக்கார்டர் மூலமா ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு இருந்திருக்கான். ஆக்சுவலா அந்த டைம்ல இப்படி ஒரு நடைமுறை இருந்திருக்குதான். இப்போ நம்ம நினைச்ச நேரத்துல நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்மளால கேட்டுட முடியும். இதுக்கு யூடியூப், ஸ்பாட்டிஃபைன்னு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. ஆனா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்மளால அவ்வளோ ஈஸியா செஞ்சிருக்க முடியாது. அதுவும் 80கள் டைம்ல எல்லாம் இதை பத்தி கேட்கவே வேணாம். இதுக்காக அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியோல ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்களை கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த டைம்லயும் மியூசிக் கேசட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு தான் வந்தாங்க. பட் ஸ்டில் அப்பவே மியூசிக் கேசட்ஸோட விலைன்றது ரொம்பவே அதிகம். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு ஆல்பம்ல இருக்க ஒரே ஒரு சாங் மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக அவரு ஒட்டுமொத்த ஆல்பமையும் விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அது அந்த டைம்ல ஒரு இன்கன்வீனியன்ட்டான ஒரு விஷயமாவும் இருந்திருக்கு. சோ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒண்ணுதான் ரேடியோல பாடல் ஒளிபரப்பாகும் போது அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு பழக்கமும். சோ ரேடியோல ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச நேரத்துல அந்த பாடல்களை போட்டு கேட்டுக்க முடியும். ஆல்மோஸ்ட் இப்ப நாம பண்ற மாதிரியே இந்த பாடல்களை பயன்படுத்தி அப்போ மிக்ஸ் டேப்ஸ் எல்லாம் கூட உருவாக்கிட்டு இருந்தாங்க. இது அப்போ இருந்த ஒரு ட்ரெண்ட்னு கூட சொல்லலாம். அப்படி என்டிஆர் ரேடியோ ஸ்டேஷன்ல பிராட்காஸ்ட் பண்ண பாடல்களை டேரியஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்கான். அப்போ ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டிங்ல இருந்த எல்லா பாடல்களுமே யாரோட பாடல்கள்னு நேம் பண்ண முடிஞ்சிருக்கு, ஒரே ஒரு பாடலை தவிர. அந்த ஒரு பாடல் தான் லைக் த விண்ட். சோ அந்த பாட்டுக்கு நேரா ஒரு கொஸ்டின் மார்க்கை மட்டும் போட்டுட்டு அதை அப்படியே கண்டுக்காம விட்டுறான். அப்படி ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணதை பத்தி டேரியஸுக்கும் அவரோட சிஸ்டர்னு 2 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இப்படியே ஒரு 20 வருஷம் கடந்து போயிருது. அந்த டைம்ல தான் இன்டர்நெட் வளர ஆரம்பிச்சிருந்தது. அப்போ 2004ல டேரியஸோட சிஸ்டர் லிடியா என்ன பண்றாங்கன்னா தன்னோட பிரதர் டேரியஸுக்கு ஒரு டொமைன், அதாவது வெப்சைட்டை பர்த்டே பிரசன்டா வாங்கி கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் டேரியஸ் என்ன பண்றாருன்னா அவரோட பிரைவேட் கலெக்ஷன்ல இருந்த எல்லா சாங்ஸையுமே M4A அண்ட் AIFF ஆடியோ ஃபைல்ஸா கன்வெர்ட் பண்ணி அவரோட வெப்சைட்ல அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டைம்ல எல்லாம் ஒரு ட்ராக்கோட மியூசிக்கை வச்சோ இல்ல லிரிக்ஸை வச்சோ அந்த சாங் எந்த சாங், அதை யாரு பாடினாங்கன்னு கண்டுபிடிக்கிற ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ் எல்லாம் அவ்வளோ பெருசா யூசேஜுக்கு வரல. அப்படி இருக்கும்போது அந்த பாடல்களை கேட்கறவங்க தான் அதை யாரு பாடினாங்க, அது எந்த ஆல்பம்ல இடம் பிடிச்சிருக்கு, அது எந்த வருஷம் வெளியாகிருக்கு, எங்க வெளியாகிருக்குன்ற தகவல்களை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. இப்படி சொல்றதுக்கும் அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த பாடலை கேட்டிருக்கணும், இல்ல அது பத்தின தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆக்சுவலா டேரியஸ் ரொம்ப வருஷமாவே இப்படி பாடல்களை ரெக்கார்ட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டிருந்திருக்காரு போல. அந்த பாடல்கள் எல்லாத்தையும் ஆடியோ ஃபைல்ஸா மாத்தி தன்னோட வெப்சைட்ல அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் அப்லோட் பண்ண பாடல்கள்ல லைக் த விண்ட் மாதிரியான பெயர் தெரியாத சில பாடல்களும் இடம் பிடிச்சிருக்குதான். அப்படி அப்லோட் செய்யப்பட்ட பாடல்களை நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்க ஆரம்பிச்ச
ஆரம்பிச்சவங்க மூலமா அது வரைக்கும் தெரியாம இருந்த சாங் டீடைல்ஸ் எல்லாம் ஒண்ணுன்னா தெரியவும் ஆரம்பிக்குது டேரியஸுக்கு. அண்ட் கடைசியா ஒரே ஒரு சாங் பத்தின டீடைல் மட்டும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கிடைக்கவே இல்லை. அந்த சாங்கோட பெயர் தான் லைக் த விண்ட். அந்த டைம்ல அவர் எவ்வளவு தேடியும் அந்த சாங்கை பத்தி பெருசா எந்த விதமான தகவல்களையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இன்டர்நெட் அப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருந்தது. அண்ட் அதுல பெரிய லெவலான இன்ஃபர்மேஷனும் அப்போ இல்லை. இப்படியே அடுத்த சில வருடங்கள் போகவும் மியூசிக்கை வச்சும் லிரிக்ஸை வச்சும் அதோட ஆரிஜின் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டூல்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதை பல வெப்சைட்ஸ்லயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த சாங் ஜெர்மன்ல செயல்பட்டு வரக்கூடிய ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல தான் முதல் அண்ட் கடைசியுமா பிராட்காஸ்ட் ஆயிருக்கு. அவங்களே ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க தான். அங்க இந்த சாங்கை பத்தின தகவல்கள் ஏதாவது கிடைக்கதான்னு தேடி பார்த்திருக்காரு டேரியஸ். ஆனா நோ யூஸ். இருந்தாலும் இவரோட தேடல்றது நின்னு போகவே இல்லை. இன்டர்நெட்ல இந்த மாதிரியான ஒரு ஹாபியை கொண்ட சர்க்கிள் அப்பவே இருந்ததுதான். ஆனா என்ன, அது ரொம்பவே சின்ன சர்க்கிளா இருந்தது. அவங்க மத்தியிலையும் இந்த சாங் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமாக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள்லயே மற்ற வெப்சைட்ஸ்ல, அதுவும் பெரிய மியூசிக் லைப்ரரியை கொண்ட இல்ல அதுக்கான ஆக்சஸை கொண்ட வெப்சைட்ஸ்லயும் இதை அப்லோட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாக்குறாங்க. ஆனா அங்கேயும் நோ யூஸ். இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போதே ஆல்மோஸ்ட் 2008 2009 கிட்ட ஆயிருது. அப்போதான் பல புதிய விஷயங்கள் இன்டர்நெட்ல அறிமுகமாக ஆரம்பிச்சது. அதுல முக்கியமான ஒண்ணு யூடியூப். ஆக்சுவலா இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறமா மியூசிக் இண்டஸ்ட்ரியோட ரீச் வேற லெவல்ல போயிருக்குதான். அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடியே இசையில கோலோச்சிய பல ஜாம்பவான்கள் இருக்காங்க தான். பட் இன்டர்நெட்டும் அதுல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸும் அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போச்சு. ஸோ 2011 யூடியூப்ல இந்த லைக் த விண்ட்ன்ற பாட்டை அப்லோட் பண்ணி இருக்காரு டேரியஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி அதனாலையும் எந்த ஒரு யூஸுமே இல்லை. இதுக்கும் யூடியூப் ஆரம்பிக்கப்பட்ட சில வருடங்களுக்குள்ளேயே வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மியூசிக் ஃபைல்ஸை அதில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கூகுள் இதை வாங்கின உடனே எஃபிஷியன்டான மியூசிக் ஐடென்டிஃபையர்ஸ் டூல்ஸையும் அதில் கொண்டு வந்தாங்க. இப்படி கொண்டு வந்ததற்கு முக்கியமான காரணமே காப்பிரைட் பஞ்சாயத்து தான். இன்ட்ரெஸ்டிங்லி இவ்வளோ பெரிய மியூசிக் லைப்ரரி கலெக்ஷனை வச்சிருக்க யூடியூப்னாலையும் இந்த சாங்கோட ஆரிஜினை கண்டுபிடிக்க முடியல. ஒன்ஸ் அகைன் இந்த மிஸ்டீரியஸ் சாங்கை பத்தின மர்மம் இன்னுமே ஆழமாச்சு. அண்ட் 2015 டைம்ல எல்லாம் இப்படி ஒரு சாங் இருக்குன்ற தகவல் அப்படியே மெல்ல மெல்ல யூடியூப் கம்யூனிட்டிலையும் பரவ ஆரம்பிச்சது. அண்ட் இந்த சாங் சில இண்டி மியூசிக் லேபிள்ஸோட கவனத்தையும் பெற்றுச்சு. அந்த லேபிள்ஸ் அவங்களோட ஆர்டிஸ்ட் மூலமா இந்த சாங்கை பத்தின ஏதாவது டீடைல்ஸை பெற முடியுமான்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த சாங்கை கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணும்போது இது லேட் 70s early 80sல இருந்த மியூசிக் ட்ரெண்டை பயன்படுத்தி இது உருவாக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. அதுக்கப்புறமா இதை பாடின அந்த நபர் எந்த பகுதியை சேர்ந்தவரா இருக்கலாம்னு சோதனை செய்யும் போது அந்த பாட்டை பாடின நபர் கண்டிப்பா ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு நபரா இருக்கத்தான் அதிகமா வாய்ப்பு இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சாங்க. அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர்னாலேயோ இல்ல ஏதாவது ஒரு குரூப்னாலேயோ தான் இந்த பாட்டு கண்டிப்பா உருவாக்கப்பட்டிருக்கணுன்றதையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது எந்த பகுதின்றதை மட்டும் அவங்களால உறுதியா சொல்ல முடியல. அவங்களோட நேரமோ என்னமோ அவங்களாலையும் இதை பத்தின பெரிய க்ளூஸ் எதையுமே கண்டுபிடிக்க முடியாமையே போயிருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதா நண்பர்கள் மட்டுமே சேர்ந்து நடத்தக்கூடிய நிறையவே பேண்ட்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரியான பேண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸாவெல்லாம் வெளியே தெரியாது. அந்தந்த பகுதியில் சேர்ந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த டைம்ல இன்டர்நெட் எதுவும் இல்லாததால அவங்க ஏதாவது ஒரு புது சாங் உருவாக்கினா அந்த பாட்டு ரொம்ப நல்லாவே இருந்தாலும் அதை வெளியே தெரிய வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அப்படி செயல்பட்ட பேண்ட்ஸ் ஏதாவது ஒண்ணுனால கூட இந்த சாங் உருவாக்கப்பட்டிருக்கலான்ற ஆங்கிள் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பட் அதுலயும் ஒன்னும் தெரிய வரல. கடைசியா இந்த பாட்டு ஏதாவது ஒரு பான் மூவியோட பேக்ரவுண்ட்ல போடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாங்கான்னு கூட தேட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பொதுவா பான் மூவிஸ்க்கு மியூசிக் போடுறவங்க பெருசா அதை பத்தி எங்கேயும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் அதுல வரக்கூடிய இன்கம்காக மட்டும் ஒர்க் பண்ணவங்களும் இருக்காங்க தான். அப்படி ஏதாவது இருக்குமோன்னு கூட தேடி பார்த்தாங்க. பட் அதனாலையும் எந்த ஒரு யூஸும் இல்லை. ஆக்சுவலா இந்த பாட்டை யார் உருவாக்குனா எப்போ உருவாக்குனாங்கன்ற தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு லிட்ரலி ஒண்ணுமே ஆக போறது கிடையாது தான். மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கிடைக்கும்னு பார்த்தா இதை உருவாக்குனவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காப்பிரைட் கிடைக்கும். ஆனாலும் இதை பத்தி ஒரு கட்டத்துல வைரலா பேசப்பட்டதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது என்னடா எவ்வளவு இன்டெப்தா போய் தேடினாலும் இந்த பாட்டை பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்காம இருக்குன்ற ஒரு மிஸ்ட்ரி தான் இதோட இந்த பாப்புலாரிட்டிக்கு ஒரு காரணமா அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். 2011 டைம்ல இந்த சாங் யூடியூப்ல அப்லோட் செய்யப்பட்டதற்கு பின்னாடி இந்த பாட்டு கொஞ்சம் கொஞ்சமா வைரலாகவும் ஆரம்பிச்சது. 2019 டைம்ல எல்லாம் இதை பத்தி நிறைய பேர் பேசவும் ஆரம்பிச்சாங்க. ஜஸ்ட் யூடியூபர்ஸ்னு மட்டும் இல்லாம சில மியூசிக் ஆர்டிஸ்டுமே இதை பத்தி கேள்விப்பட்டு இந்த சாங்கை பத்தி சர்ச் பண்ணியிருக்காங்க தான்.
பட் யார் எப்படி சர்ச் பண்ணாலும் இந்த சாங்கை பத்தி பெருசா எந்த ஒரு தகவலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அண்ட் இப்போ வரைக்குமே அதே நிலைமை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சாங் பிரபலமான சமயத்துல இத பத்தின சில தியரிஸும் பரவ ஆரம்பிச்சது. அதுல முக்கியமான ஒண்ணுன்னு பார்க்கும்போது இந்த சாங் ஏதாவது பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்க ஒரு பூமியில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்ட பாடலா கூட இருக்கலான்ற ஒரு தியரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா அது யாரால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? முதல்லயே பார்த்தோம் இந்த சாங்கை 80s ஸ்டார்டிங்ல ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல தான் பிராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க கிட்டயாவது ஏதாவது தகவல் இருக்கான்னு பார்த்தா அவங்க கிட்டயும் இதை பத்தி எந்த ஒரு டீடைல்ஸுமே இல்லை. இதனாலையும் இந்த சாங்குக்கு பின்னாடி இருக்க மர்மம் தீர்க்கப்படாமையே தான் இருக்கு. இதை உருவாக்குனவங்களே முன் வந்து இதை பத்தி வெளியே சொன்னா மட்டும்தான் இதோட மர்மம் தீரும் போல. பட் அவங்களே இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஸோ இதுதான் இன்டர்நெட்ல மோஸ்ட் மிஸ்டீரியஸ் சாங்கா பார்க்கப்படுற லைட் த விண்ட் பாடலை பத்தின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.